ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைமில் நான் நிறைய நாள் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு, எதுக்காக வீடியோ ரொம்ப நாளாக போடலை அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் ஒரு கல்யாணம் இருந்துச்சு. என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ என்னோட ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்காவோட பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ அதனால தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியாமல் இருந்தது. இப்போது கல்யாணம் எல்லாமே முடிச்சு பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டா. ஸோ அதனால தான் இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் உரிக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா? ரொம்ப டைம் நமக்கு அதிகமாக எடுக்கும். 5 நிமிஷத்தில் நீங்கள் சின்ன வெங்காயம் உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையான வெங்காயத்தை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணி தான். ரொம்ப அவசரமாக உங்களுக்கு வெங்காயம் தேவைப்படுது அப்படின்னா லைட்டான கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். டைம் இருந்தது அப்படின்னா பச்சை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே டக்குன்னு உங்களுக்கு உரிக்க வந்துடும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கண்ணுமே எரிச்சல் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் தோல் எல்லாமே நமக்கு உரித்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே உங்களுக்கு உறிஞ்சு வந்துடும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வெங்காயம் நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இல்லையா? நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி உரிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சமைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால, முன்னாடியே இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஆனா, நம்ம இந்த மாதிரி நீங்க சுடு தண்ணியோ, இல்ல பச்சை தண்ணியோ ஊத்திட்டு, இந்த மாதிரி ஊற வச்சு உரிக்கும்போது, ரொம்ப குயிக்கா கிலோ கணக்கில வெங்காயம் கூட உரிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல மாங்காய் சேர்த்த மத்தி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு 3 பழுத்த தக்காளி நல்ல மீடியம் சைஸில் எடுத்து, சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கலருக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் இருக்குது இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இவ்வளோ தாங்க நம்ம சேர்த்துருக்கிற மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நம்ம கை வச்சு பிசையும் போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. அந்த பச்சை மிளகாவோட சாறு, அதுக்கப்புறம் அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கி வரும். நல்லா இந்த மாதிரி கை வச்சு முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. அது கூட பார்த்திங்க அப்படின்னா, மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்குறத கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன் இல்லையா, இப்போ கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நம்ம மாங்காவும் சேர்க்க போகிறதுனால புளி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் செய்கிறதா இருந்தால். இது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்து அதையும் லைட்டாக பிசைஞ்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு, இப்போ உப்பு, புளி, காரம் இது 3த்தையும் கரெக்டான அளவில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா தளன்னு உங்களுக்கு நுர பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மைல்டாக அதை கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு நடுவில் நான் இன்றைக்கி மாங்காய் எடுத்திருக்கேன். அது குண்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ குண்டு மாங்காய் போடும்போது குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். புளிப்பும் கரெக்டான அளவில் இருந்தது இந்த மாங்காயில். ஸோ இதோட தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே மாங்காய் தோலோடு சேர்த்தாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது தோல் கொஞ்சம் அங்கங்கே அடிபட்டு கருப்பாக இருக்கிறதுனால நான் தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மாங்காய் இந்த மாதிரி ஒரு 4 பீஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு புளிப்பு கரெக்டான அளவில் இருக்கிறதுனால குழம்புல மாங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு 4 பீஸ் வரைக்கும் தான் நான் போட போகிறேன். குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சு வருது. நல்லா வாசனை நல்லா கமகமன்னு வருது. இப்போ வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் மீன் குழம்பு செய்யலைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கொதிக்கிற டைம்லையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ஒரு 2 செகண்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். மத்தி மீன் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட தலை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மீன் போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. மீன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுண்டி வரும். மீன் ஓரளவுக்கு நல்லா வெந்து மாங்காய்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தனியாக இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன்.
மீன் குழம்பு அப்படியே சிம்லேயே வந்து விட்டுருங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது எண்ணெய் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நார்மலாக நீங்கள் வந்து சேர்க்குற ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் சைஸ் இருக்கும். அதை வந்து பொடியாக அந்த மாதிரி வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதக்கி வரும்போது கடைசியாக வந்து ஒரு 6, 7 பல் பூண்டை ஒன்றும் பாதியுமாக நசுக்கிட்டு வந்து சேர்த்துருக்கேன். முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வராது. கடைசி டைமில் அந்த பூண்டை வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு இப்படி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வதக்கி எடுத்து அந்த வெங்காயம் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்லேயே வந்து விட்டு கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக அந்த குழம்புல வந்து இறங்கினதுக்கப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடலாம். மாங்காய் வந்து ரொம்ப வெந்து உங்களுக்கு உடஞ்சி குழஞ்சி போகிற அளவுக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிடும் குழம்புல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் இறக்கி வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு இப்படி தான் இருக்குது. என்னதான் மசாலா அரைச்சி போட்டு பார்த்து பக்குவமாக நம்ம வந்து மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னாலுமே, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே தனியாக தாங்க இருக்கும். இது நம்ம வச்சு முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் வந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கை வலிக்காமல் சோப்பு, லிக்விடு, பவுடர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம நம்ம மேட் வந்து எப்படி துவைக்கலாம் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்டெல்லாம் துவைக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா? அது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பவுடர்லாம் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரஷ் போட்டு துவைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. இப்போ நான் வந்து நல்ல வெது வெதுப்பான சூடில் இருக்கிற சுடு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3லேருந்து 4 மூடி அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பேக்கிங் பவுடர் இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு தண்ணி சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி வச்சு நான் நல்லா தண்ணியை வந்து கலக்கி விட்டுறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மேட்டை வந்து அப்படியே போட்டு ஊற வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அழுக்காக இருக்கிற மேட்டை நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இப்படி வந்து ஒரு குச்சி யூஸ் பண்ணி ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே வந்து இதை அமர்த்தி விட்டுருங்க. டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து டைம் கொடுக்கலாம் இது ஊறுறதுக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதில் இருக்கிற அழுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து விட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது மேட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் ராத்திரியே நீங்கள் வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நைட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே ஊறிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் வந்து அலசிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நான் இதை வந்து ஊற வச்சுருந்தேங்க. அழுக்கு ஃபுல்லாகவே வந்து விட்டு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம சோப்பு பவுடரோ லிக்விடோ எதுவுமே நம்ம வந்து சேர்த்துக்கவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட திருப்திக்காக வேணும்னா நீங்கள் பவுடரோ சோப்போ எது வேணும்னாலும் இதில் திரும்ப வந்து சேர்த்து போட்டு அந்த மேட்டை வந்து துவைச்சிட்டு நீங்கள் வந்து காய போட்டுடலாம். அதில் பிடிச்சிட்டு இருந்த அழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் உங்களோட மேட்டு வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்போவுமே பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திருகாணி வந்து ரொம்பவே லூஸாக இருக்குது அப்படின்னும்போது சில டைமில் அந்த திருகாணி வந்து கழண்டு விழுந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து தங்கத்தில் தோடெல்லாம் போடுறோம் அப்படின்னும் போதும் அந்த திருகாணி வந்து கழண்டு விழுந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த திருகாணி வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து எப்படி உடனே வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த திருகாணியை வந்து நான் கழட்டி தனியாக எடுத்துடுறேன். திருகாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேப்பாகவே இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து நான் அதிகமாக யூஸ் தூங்கும்போது கூட சில டைமில் நான் வந்து கழட்ட மாட்டேன். அந்த மாதிரி டைமில் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு போய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு தோடு தான். ஸோ அதனால தான் அந்த திருகாணி வந்து நல்லாவே வளைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பூண்டில் வந்து அந்த திருகாணியோட அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3-4 தடவை குத்தி குத்தி எடுங்க. நல்லா அந்த பூண்டோட சாறு வந்து உங்களுக்கு அந்த திருகாணியில் நல்லாவே இறங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தோடு போட்டதுக்கு பிறகு நீங்கள் அந்த மாதிரி வந்து திருகாணியை போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபிட் ஆயிரும், உங்களுக்கு நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கும்.
இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட லூஸாக இருக்கிற திருகாணி கூட உங்களுக்கு வந்து கழண்டு போகவே போகாது. எப்போவுமே நீங்கள் வந்து காதோடையே உங்கள் தோடு வந்து போட்டிருக்கீங்க, கழட்டவே மாட்டீங்க, இப்போதைக்கு கழட்ட மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு வந்து திருகாணி கலராது. ஸோ நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற டைமில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம கழட்டினோம் அப்படின்னாலுமே ஈஸியாக கழட்ட வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற அஞ்சரை பாக்ஸில் இருக்கிற மசாலாலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வேளையில் நம்ம நோட் பண்ணியிருப்போம். குட்டி குட்டியாக ஏதாவது பூச்சி, வண்டு அந்த மாதிரி இருக்கும். வண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். குட்டி குட்டி புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிரும். நம்ம வந்து கடையிலேருந்து டேட்டெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அது விளைவிக்கிற இடத்துல இருந்து நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர வரைக்கும் அது எவ்வளோ நாள் டைம் எடுக்குதுன்னெலாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் எல்லாமே நமக்கு வந்து முன்ன பின்ன வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த பொருள் புதுசு எந்த பொருள் பழசுன்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி வண்டு பூச்சி புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த அஞ்சரை பாக்ஸுக்கு அடியில் வந்து பூண்டு தோல் வந்து இந்த மாதிரி போட்டு வைங்க. இப்படி போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த தோலோட ஸ்மெல்லுக்கு கூட உங்களுக்கு வண்டு பூச்சி புழுக்கள் எதுவும் வந்து வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துரு பிடிச்சி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியான எண்ணெய் பிசுக்கோட ரொம்பவே அழுக்காக தெரியும். இந்த லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை வந்து ரெகுலராக நம்ம வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். ரொம்ப அழுக்காயிருச்சு அப்படின்னும்போது தான் வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து சாண்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். உப்பு காகிதம்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்பவே விலை கம்மி தான். ஆல்ரெடி இந்த சாண்ட் பேப்பர் பற்றின ரொம்பவே டீட்டெயில்டான வீடியோ நம்ம தோசைக்கல் கடாயெல்லாம் எப்படி கருப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எப்படி பளபளன்னு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். வேணும்னா அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லைனா எண்டு கார்டில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து கொஞ்சம் இப்படி வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து நம்ம தேய்க்கும் போது அதில் வந்து கீறல் விழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டான கீறல் வந்து விழ தான் செய்யும். ஸோ இது வந்து லைட்டர் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருந்தாலே நமக்கு வந்து போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து கண்ணாடி பொருட்கள் வந்து நிறைய வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கண்ணாடி ஜாரு, இந்த மாதிரி கண்ணாடி கப்பு, கண்ணாடி பிளேட்டு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணாத நேரங்களில் அதை அப்படியே நம்ம என்ன தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பத்திரமா எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே ஒரு மாதிரி அதில் டஸ்ட் எல்லாம் படிஞ்சிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப பழைய பொருள் போல் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கப்பு வந்து எந்த அளவுக்கு கரை வந்து பிடிச்சிருக்கு. அந்த தூரத்துல இருந்து பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நான் கேமரா கிட்ட வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்க மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு எடுத்திருக்கேன், தூள் உப்பு. அது கூட ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அந்த சாறை பிழிஞ்சு சேர்த்ததுக்கப்புறமா இந்த தோல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படி தோலை வந்து தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நல்ல சாஃப்டான ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்பாஞ்சில், அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த லிக்விடில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி வந்து உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களோட கண்ணாடி பொருட்கள் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஜொலிச்சுதோ அதே மாதிரி உங்களோட பொருட்கள் வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிரும். நிறைய பேர் இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள்லாம் ஆசை ஆசையாக வாங்கிட்டு அது அப்படியே ஷெல்ஃபில் அடுக்கி வச்சு அப்படியே ரசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா போக போக ஒரு மாதிரி அந்த கலரே வந்து மங்கி போயிடும். அந்த பளிச்சுன்னு இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ நான் வாஷ் பண்ணின கப்பு எப்படி இருக்குது, வாஷ் பண்ணாத கப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம்.
இந்த மாதிரி வந்து ஸ்டீல் பாக்ஸில் நம்ம வந்து ஏதாவது போட்டு வச்சுருப்போம் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா, சில நேரங்கள்ல இத வந்து தொறக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோ தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தொறந்தோம் அப்படின்னாலுமே, நம்மளால வந்து தொறக்கவே முடியாது. நெறைய பேர் இத வந்து அனுபவிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டீல் கண்டெய்னர் பொறுத்த வரைக்குமே, நல்லாவே வந்து ஓப்பன் ஆயிட்டு மூடிட்டுருக்க அந்த மூடி கூட சில வேளைகள்ல ஒரு மாதிரி நல்லா இறுக்கமா போயிட்டு அப்படியே புடிச்சுக்கும். அத வந்து நமக்கு ஓப்பன் பண்றது ஒரு பெரிய டாஸ்க்காவே இருக்கும். இத வந்து ஈஸியா நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து வீட்ல இருக்கிற வேஸ்லின் வந்து எடுத்துக்கோங்க. வேஸ்லின் வந்து நல்லா தாராளமாவே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த மூடியோட உள் பக்கத்தில சுத்தி இப்ப நான் வந்து தடவுற மாதிரி ஃபுல்லா வந்து தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதோட வாய் பகுதியில, வெளிப்பகுதியில சுத்தி ஃபுல்லாவே வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருந்தத விட நமக்கு நல்லாவே ஓப்பன் ஆக வந்துரும். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. அடிக்கடி இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு போக போக நல்லா லூஸ் ஆயிடும் மூடி. உங்களுக்கு கரெக்டான ஒரு இதில இருக்கும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் குடுத்துட்டு, அங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க சேனல்ல குடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்ல மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.